டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாடி வந்து பிளாகர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போது வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படின்னா, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சைட்ஸ்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் சைட்ஸ்னு டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் வரும், கூகுள் சைட்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இமெயில் ஐடி கொடுக்கும். இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போவும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அது எதனாலனா, இப்போயும் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டேன். அதனால் நான் வீடியோ படம் ஸ்கிப் பண்ணேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, கூகுளுக்குள்ளே வந்துட்டு கூகுள் சைட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும். நான் முன்னாடியே காமிச்சிருந்தேங்க இல்லையா, அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னே மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். ஒன்றுமே இல்லை, மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. பிளாங்காக ஒரு வெப்சைட் வேணும், பிளாங்காக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா பிளாங்க் ஃபஸ்ட்டே இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும், பிளாங்க் சைட். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க வேறு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிளாங்க் வெப்சைட் கொடுக்குறேன்னு வைங்களேன், பிளாங்க் சைட் கொடுக்குறேன். இது என்னோடய பேஜ். இதில் டைட்டில் காட்டுதா, இதில் வந்து இப்போ நான் என் பேரை கொடுக்குறேன்னு வைங்களேன். பேரனோஸ்னு என் பேரை கொடுத்துட்டேன். பேரனோஸ்னு என் பேரை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வேறு ஏதாவது தேவை அப்படின்னா பக்கத்துலேயே டூல்ஸ் இருக்குது. எல்லா டூல்ஸுமே பக்கத்துலேயே இருக்குங்க பாருங்கள். இமேஜ் வேணால் இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணால் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இன்சர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போது இமேஜ் இன்சர்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போது கீழே இமேஜ் ஆப்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணால் இந்த லெஃப்ட் சைடில் வந்து இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இமேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த இமேஜ் ரிலேட்டடாக கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் இஷ்டம் இது வேணால் கொடுக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆக்குறது, அப்புறம் வந்து சைஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒன்று. பிளாகர் எப்படி ஈஸியாக இருந்துச்சோ அதேமாதிரி தான் இதுவும். பிளாகர் எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கூகுள் வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணுறது. ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான் மக்களே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ஈஸியாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும், க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணால் Ctrl+S கொடுத்தீங்கன்னா, சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S கொடுத்தீங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஸ்டோரேஜில் வந்து சேவ் ஆகும். இப்போது இதில் நீங்கள் இது தேவையில்லை எனக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டெலிட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து டெலிட் ஆயிரும். மொத்தமாக டெலிட் பண்ணால் டெலிட் கொடுத்துக்கலாம், டெலிட் ஆயிரும். இப்போ நான் இல்லை எனக்கு இது வேணாம், நான் இது க்ரியேட் பண்ணல, வேறு க்ரியேட் பண்ண போகிறேன், போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு ஆப்ஷன் எனக்கு தேவைன்னா மேலே இருக்க ஹேரோ மார்க் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த தெரியுதுங்களா, கிளிக் பண்ணால் மறுபடியும் ஃப்ரண்ட் பேஜுக்கே வந்துடும். இதில் நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணோமோ அது எல்லாமே காட்டும். எனக்கு தேவைன்னா ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்தா மொத்தமாகவே அது ரிமூவ் ஆயிரும், டெலிட் ஆயிரும். இப்போ அப்படி இல்லாமல் எனக்கு வேறு வேணும், போர்ட்ஃபோலியோ வேணும்னு நினச்சிங்கனாலும் போர்ட்ஃபோலியோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். இருக்குங்க இல்லையா, இங்கே நம்மளோட நேமு, அதேமாரி இங்கே நம்ம நேமு, இங்கே வந்து நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே கூகுளோட சைட்ஸுன்ற அந்த வெப்சைட்டில் இருக்கும், வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இது தான் ரொம்ப ஈஸியான ஒன்று தான், பிளாகர் மாதிரி ஈஸியானது. தேங்க்யூ.